தம்பி யாரை கட்டிங்க உட்காந்துருக்கா? வீடியோ காப்பி அடிச்சு நீங்க பண்ணீங்கன்னா நான் வந்து காப்பிரைட் கிளைம் கொடுப்பேன். அது எங்க ப்ரோ கிளம்பிட்டு இருக்கீங்க? ப்ரோ நம்ம வீடியோ எடுக்க போறோம் மறுபடியும். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 150 நாள் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து தொடர்ந்து ஸ்மால் ஸ்டெப் எவ்ரிடே. அதனால இன்னைக்கு இந்த முதல் ஸ்மால் ஸ்டெப்பை நம்ம எடுக்க போறோம். நம்ம வந்து ரீல்ஸ் எடுக்க போறோம். ஹஸ்கி ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நாளே. ஹஸ்கி ஃபீவர். போமா ஆகாஷ் எல்லாம் பிடிக்கணும் போய். போமா ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா நம்மளுக்கு ஹஸ்கி டான்ஸ் விளையாடுறது, ஹஸ்கி வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழைய டிக்டாக்ல உள்ள கிரிஞ்சை மறுபடியும் பண்ணணும். அந்த கிரிஞ்சை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு படைபலம் தேவை. இன்னும் வந்து நம்ம மதன் கட்டிங்கில் உள்ள பாயசம் வந்து நம்ம மண்டையை கழுவி அவங்க கைஸ் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு மண்டையை கழுவோம். என்ன வராங்கன்னு நினைக்க வேண்டாம். Hi Sagar, what is sudden surprise? ஆகாஷ் பெருமையாக பேசிட்டு வந்தேன். ஆகாஷ் வந்து கூப்பிட்ட உடனே வீடியோ வருவான் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு வந்தேன். இதுதான் கைஸ் நம்ம புது எடிட்டர். நீதானா ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினாலு நம்ம என்ன கிரிஞ்சு பண்ணலாம்? ஏதாவது கிரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து நம்ம பண்றதே கிரிஞ்சு தான் சொல்றியோ. சூப்பர். திரும்பி மாத்திட்டு வரோம். கிரிஞ்சு பண்ணுவோம். எல்லாரும் கிரிஞ்ச் பண்ண வரோம். சரிங்களா கைஸ்? நம்ம வந்து இப்போ வந்து கிரிஞ்ச் பண்ண போறோம். ஸோ கிரிஞ்சை பொறுத்தவரை ஒரு விஷயம் இருக்கு. எவ்ரிதிங் வாஸ் கிரிஞ்ச் அன்டில் இட் இஸ் யுவர் டர்ன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நம்ம பெரிய ரவுடியாங்க. நம்ம போன வீடியோலே பார்த்துருப்பீங்க. பாத்தீங்களா? சொன்னோடனே பாருங்க திரும்பி கூட பார்க்கப்பட்ட அந்த பயம் இருக்கும். அந்த பையனுக்கு பயம் இல்லை. அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து மாடலாக மாறிட்டோம் கைஸ். அதனால வந்து நம்ம வந்து அட்மினிஸ்டர் ஓனர் ஆகிட்டனால நம்ம ட்ரெஸ்ஸிங் நேம் வந்து வேற லெவலில் இருக்கும் கைஸ். நம்ம வந்து மறுபடியும் ரீல்ஸ் போஸ்ட் பண்ண போகிறோம் கண்டினியூஸாக. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து விலாக் ஆல்ரெடி நிறைய விலாக் இப்போ ஷூட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு 5th விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி 2 to 3 விலாக்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இன்னும் வந்து நம்ம வந்து ரீல்ஸ் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரீல்ஸ் ஷூட் பண்ணி தொடர்ந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 20 ரீல்ஸாவது நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து தொடங்க போகிறோம்னா கிரிஞ்ச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அங்கே ஏதோ 2 பிள்ளைகளை கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஜஸ்டின் பாப்பா தெரியும். சில பேருக்கு பணத்தை மேல ஆசை, சில பேருக்கு பதவி மேல ஆசை. எனக்கு பொம்பளை மேல ஆசை. அவ்வளவுதான். எப்ப சார் அடங்க உங்க பொம்பளை வெறி? தெரியல கதை, தெரியல. ஒரு 100 பொம்பளை கூட அப்ப சொல்றேன். சவிலாம் ஹஸ்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கைஸ். அங்க பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற ப்ரோ. உங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் கிடையாதா ப்ரோ? இல்ல ப்ரோ, நான்லாம் வந்து நம்ம கேமரா ஃபோக்கஸ்டா இருக்கறனால சொல்லலாம். ஆகாஷ் மாதிரி மணியை ஃபோக்கஸ் பண்ண கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேஷனை நோக்கி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணணும். அதை நீங்க இன்வால்வ் ஆகி பண்ணும்போது மற்ற விஷயங்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணணும். சேஸ் பண்ணக்கூடாது. நம்ம மணி வந்து அது அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து அதை துரத்த வர அது உங்களுக்கு வரவே செய்யாது. மணி வர்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நான் வந்து பெரிய ஆள் கைஸ். நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து லூசு மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் இன்னொரு பைத்தியக்காரன் நினச்சிட்டு போங்க. அது எனக்கு கவலை கிடையாது. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். ஆகாசை கூட்டிட்டு வருவோம். நம்ம டக்குனு ஒரு 2 வீடியோ எடுவோம். இன்னைக்கு 2 வீடியோ எடுக்க போகிறோம் கைஸ். ஒன்று வந்து கிரிஞ்சி, இன்னொன்று வந்து கிட்னி சென்டிமெண்ட் வீடியோ. கிட்னி டச்சிங் வீடியோ. ஆமாம், கிட்னி டச்சிங். நம்ம கிரிஞ்சில் அப்புறம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிரிஞ்ச் பண்ணுறதுனால நம்ம அப்படி ஜாலியாக பண்ணணும். ஆகாஷ் நீ ஏன் மனசை தொட்டு சொல்லு. நான் கெத்தாக இருக்கேன்ல பார்த்தீங்களா கைஸ்? ஆகாஷ் என்ன கெத்தாக இருக்கேன்னு சொல்லிட்டோம். தபாசு. ஆனா ஆகாஷ் தான் கைஸ் கெத்தாக இருங்க பார்த்தீங்களா? ஆகாஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுமா? கண்ணில் கனவாக நீ. அது அக்கோசுக்கு ஏற்ற சாங். அவைய கேங்ல உள்ள எல்லாரும் போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கைஸ் நம்ம வந்து ஸ்டைலா படி இறங்க போறோம். என் பேரு படையப்பா, எல்லா பட்டன் நடையப்பா, தடையப்பா தடையப்பா. அப்படி வராதோ? போனை இப்படி தூக்கி போட்டு பிடி ப்ரோ.
ப்ரோ அதெல்லாம் நான் வித்தாக்காரன் ப்ரோ. அப்படி இல்ல. இங்க பாரு. கிட்டத்தட்ட இப்படிதான். ஒண்ணு அவிய ஒண்ணுதான் பிடிப்பாவ. நம்ம வந்து பெரிய ஆளு ப்ரோ. ஐபோன் வச்சு விளையாடுவோம். அவ்வளவுதான். அவிய ஒரு இதான் ப்ரோ பிடிப்பாவ. ஆமா ப்ரோ. நம்ம வந்து நிறைய பிடிப்போம் ப்ரோ. நம்ம பெரிய ஆளு ப்ரோ. இது இல்ல 35,000 வச்சுட்டியாடா ஒரு செகண்ட்ல. கெத்தவங்க அப்படியே நம்ம சீனை வந்து அப்படி மாசம் நடந்து போனோம். இப்போ என்ட்ரி கொடுக்கும்போது அப்படியே மாலிக் ப்ரோ பார்த்து மாலிக் ப்ரோ நம்ம வந்து ரவுடி பண்ணோம். கைஸ் நம்ம பெரிய ரவுடி இப்போ பாப்பீங்க. நான் யாருன்னு தம்பி இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? யார கட்டிங்க உட்காந்துருக்கா? சாரி சொன்னாலும் மன்னிச்சிட்டேன் ப்ரோ உங்களை. ப்ரோ கைஸ் நம்ம இப்போ வந்து ஒரு டான்ஸ் ஆட போறோம். நீங்களும் வரீங்களா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறோம் சாமி. சொல்லி கொடுத்ததா வரும். எனக்கு ஆட தெரியாது. வரீங்களா? நான் சொல்லி தரலாம் அப்போ. ஓகே நாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கிரிஞ்ச் வீடியோ எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம அடுத்து வந்து டான்ஸ் சேர்ந்து நான் சொல்லி தரலாம். நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். சரி வாங்க போ. ஈஸி தான் ப்ரோ. எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். இங்க பாருங்க ஆகாஷ் ஒரு கார்டு ஆடலாக சொல்லி கொடுல. ஐயா பழைய காலத்து பாட்டி மாதிரிலாம் சண்டை போடுறத பாத்துருக்கீங்களா? வந்துட்டாய்வா அப்படிதானே திட்டுவாவ. வந்துட்டாய்வா ஆட்டிட்டு ஓகே गाइस டீசன்ட் நான் வச்சிருக்கேன். இது டீசன்ட் டான்ஸ் இல்ல, இது கிரிஞ்ச் டான்ஸ். இப்படி கையை மூடி வச்சிருக்கீங்களா? எப்படி துள்ளி இப்படி பின்னாடி அப்படி இந்த கை அவ்வளவுதான் ப்ரோ. அடுத்து இந்த கையை பின்னாடி வச்சுக்கணும். லைட்டா தள்ளிட்டு அவ்வளவுதான். ஓகே நம்ம இப்போ கிரிஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன கிரிஞ்ச் பண்ண போறோம்னா நம்ம பழைய வீடியோ தான் நம்ம கிரிஞ்ச் பண்ண போறோம். நிறைய செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கணும் ப்ரோ. பண்ணிக்கணும் ப்ரோ. அதான் உண்மை ப்ரோ. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ எப்படின்னா பழைய காலத்து டிக்டாக் கிரிஞ்சை வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பண்ண கிரிஞ்சை எடுத்து நம்மளே மறுபடியும் ரீமேக் பண்ணலாம். ஓகே அப்படி பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ நம்ம பண்ண போறோம்னா 2 பேர் சாமி கும்பிட்டு இருக்க போறோம். சாமி இங்க சாமி இருக்கு. அதெல்லாம் லாஜிக்லாம் தெரியாதுல. எங்க நம்ம காமிக்க போறதுல உண்மையாவே அங்க சாமி இருக்கதான் மக்கள் நம்பிக்குவாங்க. பின்னாடி இருந்து வந்து ஒருத்தன் வந்து மாலிக் ப்ரோ குத்த வாரான். நான் வந்து இப்படி பிடிக்கேன். பிடிச்சிட்டு இப்படி பிடிச்ச உடனே மாலிக் ப்ரோ பாக்குறாரு. பார்த்தோன்னு மாலிக் ப்ரோ பிடிச்சிருப்பேன். அடுத்து அவனுக்கு திரும்ப இப்போ அடுத்த இதுதான் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க குத்துற பொசிஷன் இல்லைங்க. இங்க குத்துறப்பா எப்படியே சிரிப்பேன். மாலிக் ப்ரோ பார்த்துட்டு ஆமா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி ப்ரோ. அதுதானே ப்ரோ நானும் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க 2 சாமி கும்பிட்டு இருக்க மாதிரி சாமி கும்பிட்டு என்ன திரும்பி பாக்குறேன். ஒன்னும் இல்ல அப்படிடா நான் சிரிப்பேன். சரியா? ரெடி ஆக்ஷன். ஆக்ஷன் ஆன் பண்ணீங்களா? பாரு எப்படி கெத்தா பாய்ஸ் வந்து மியூசிக் வந்து வாயிலே போடணும். எனக்கு காப்பிரைட் அடிச்சிடும். என்ன ரெடியா? 3 2 1 நாகினி பாம்பு வந்துருச்சு. நாகினி பாம்பு வந்துருச்சு. ஆடு பாம்பு. ஹஸ்கி ஃபீவர் गाइस வெற்றிகரமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சிட்டோம். ஆனா இது போதும் அது गाइस. லே புருஷத்தை மீன் கறி கொண்டு வரேலாம். லே நான் எடுத்துக்கலாம். गाइस மறுபடியும் வருதா? இங்க வந்து மறுபடியும் நடந்து போ. சரி வா மறுபடியும் சொல்லிட்டு போ. லே மக்காரே புருஷத் மீன் கறி கொண்டு வரேனா? गाइस நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சாச்சு. நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து கிட்னி டச்சிங் வீடியோ எடுக்க போறோம். ஸோ கிட்னி டச்சிங் வீடியோ, அதாவது கிட்னி டச்சிங் வீடியோனா கிட்னி டச்சிங் வீடியோ எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. गाइस
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. என்னமோ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து கிட்னி டச்சிங் வீடியோ. ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே வச்சு எடுக்க போகிறது இல்லை. அவுட்ஃபிட்டை லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணால் சட்டையை மாற்றி போட்டால் அவுட்ஃபிட் மாறிடும். உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிச்சி மாட்டிக்க. ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து தம் அடிக்கிற வீடியோ போய் அடிக்க போகிறோம். நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு. என்ன பண்ண போகிறோம்னா 2 கான்செப்ட் மைண்டில் இருக்குது அடுத்த வீடியோ. சீக்கிரட்டாக சொல்லு. இது வந்து சீக்கிரட்டான, இது வந்து ரிலீஸ் ஆகாத வீடியோ. உங்களுக்கு வந்து நான் லீக் இன்ஃபர்மேஷன் தரேன். என்ன பண்ண போகிறோன்னா 3 ஃப்ரெண்டு வராங்க. நீங்களே கான்செப்டுக்குள்ளே போயிருங்க, மைண்டில் இமேஜின் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறாங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூட்டியில் அப்படியே வராங்க. வந்துட்டு ஸ்கூட்டியை விட்டுட்டு அப்படியே இறங்கி வந்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனப்புறம் ஒரு ஃப்ரெண்டு போய் தம் வாங்குறான், ஒரு ஃப்ரெண்டு போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரான், இன்னொரு ஃப்ரெண்டு தம் அப்படி வந்து தம் எடுத்துகிட்டு தம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட தம்மு கேட்குறான், இந்த மச்சான் அடி. அப்போ வந்து நான் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து அம்மா சென்டிமெண்ட், கிட்னி டச்சிங் வீடியோ, எங்கள் அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி. இன்னொன்று வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சென்டிமெண்ட். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னை வந்து தம் அடிக்க கூடாதுன்னு முன்னாடி ப்ராமிஸ் வாங்கிட்டு அதனால வந்து நான் வந்து தம் அடிக்க. அது லங்ஸ் டச்சிங் வீடியோ. அது லங்ஸ் டச்சிங் வீடியோ. அம்மா சென்டிமெண்ட், கிட்னி டச்சிங், இது லங்ஸ் டச்சிங். ஸோ வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி நான் வந்து தம் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லா நான் திருந்தி வாழ்கிற மாதிரி. இன்னொன்று எங்கள் அம்மாய்க்காண்டி நான் வந்து தம் அடிக்கிறத விட்டுட்டு கிட்னி டச்சிங் வீடியோ எடுக்கவா லங்ஸ் டச்சிங் வீடியோ எடுக்கவாதுன்னு நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும். அது ஒரு ஃப்ளோவில் போகும்போது இதை எடுப்போம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால் ஸோ ஆக்சுவலாக இது வந்து சீக்ரெட். இந்த கதையை வந்து நீங்கள் வெளியே எங்கேயும் சொல்லிடாதுங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் காப்பிரைட் கிளைம் பண்ணுவேன். எனக்கு முன்னாடி நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ஜூஸோ ஒரு சிகரெட்டும் கிடைக்குன்னு தெரியுது. கொஞ்சம் ஹாய் ஒரு ஹேண்ட்ஸமா இருந்ததுக்கு தொல்ல பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் படிக்கிற வேலையை பாருங்க. சும்மா வந்து ஒரு பையன் ஹேண்ட்ஸமா போயிடும். அப்படியே புக்க பாக்க போல இங்க பாக்க. எங்க காலத்துல பொண்ணுங்கலாம் அப்படி தலை குனிஞ்சு நடப்பாங்க. அதான் தலை குனிஞ்சு நடப்பாங்க. என்னத்த சொல்றது ப்ரோ, காலம் கலிகாலமா ஆச்சு. கெட்டு போயிருக்கு, கெட்டு போச்சு கைஸ். நம்ம அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் வீடியோ எடுக்க போகிறோம். நான் வந்து சொன்ன வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் நீங்கள் வந்து என் வீடியோ காப்பி அடிச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா நான் வந்து காப்பிரைட் கிளைம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து பேன் ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன் போவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண்டையை போடுவீங்க. ஸோ இது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்னை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. நான் போஸ்ட் பண்ண போகிற காப்பி அடிச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? கரெக்ட். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா.